இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது மனுஷ ரூபம் எடுத்தார். மனுஷ ரூபம் எடுத்து வந்ததுனால மனுஷீகத்துக்கு ஒரு மேன்மை உண்டாயிற்று. மனுஷீகம் என்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. திருத்துவத்தின் 2ஆம் நபராகி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது மனுஷீகத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். மனுஷனாய் வந்துட்டார். ஹியூமனிட்டி, நமக்கு சொந்தமாக இருக்கிற இந்த ஹியூமனிட்டி நம்ம சீப்பாக நினைக்கிறோம். ஐ எம் ஒன்லி ஹியூமன்னு பாடுறாங்க இல்லையா? நான் வெறும் மனுஷன் தானே, அவன் நான் ஒன்றும் இல்லை, நான் வெறும் மனுஷன்றேன். இந்த ஹியூமனிட்டிக்கு ஒரு மேன்மை எப்படி உண்டாச்சுன்னா, அவர் ஹியூமனாக வந்தார். இந்த ஹியூமனிட்டி அவர் எடுத்துக்கிட்டார் இல்லையா? இந்த உலகத்துக்கு வரும்போது எடுத்தது மட்டும் இல்லை, சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், இந்த சரீரத்தில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்படி சரீரம் முழுது நிலம் போல் ஆயிற்று. கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டார். அவர் எடுத்து போச்சாங்க. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எழும்பும்போது திரும்பவும் இதே சரீரத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அழியாத சரீரமாக அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. நமக்கு கடைசியில் அப்படி தான் கொடுக்கப்படும். அதே மாதிரி அவர் இந்த சரீரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாரு. மனுஷீகத்தை அவர் கொடுத்துடல. மனுஷீகம்ங்கிறது டெம்பரரியாக அவர் எடுத்த ஒரு ஆயுதம் அல்ல. மனுஷீகம்ங்கிறது உலகத்துக்கு வரும்போது எடுத்துட்டு அப்புறம் திருப்பி போனோடனே அதை தூக்கி எறிஞ்சிட்டாரு, திருப்பி இப்போ தேவகுமாரனா ஆயிட்டார், இப்போ மனுஷனா இல்லை அப்படின்னு கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அந்த மத்தியஸ்தர் யார்? வேதவசனம் அழகா இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது. There is a mediator between God and man, the man Jesus Christ. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நடுவில் எனக்கும் நடுவே மத்தியஸ்தராக, நம்முடைய பரிந்து பேசுகிறவராக, நம்முடைய பிரதான ஆசாரியராக, நமக்காக இருக்கிற ஒரு வக்கீலாக, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற நம்முடைய வழக்கறிஞராக, நம்மை போன்ற ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். அந்த மனுஷியத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. மனுஷியத்தை மேன்மையாய் நினைக்கிறார். பெரிய மேன்மை மனுஷியத்துக்கு உண்டாகிவிட்டது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மனுஷனாய் வந்த இயேசு எப்படி வந்தார்? அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் கையினால் வேலை செய்கிறவன் இழிவானவனாக எண்ணப்பட்டான். கிரேக்க சமுதாயத்தில் ரோமர்கள் மத்தியில் கையினால் வேலை செய்கிறன்னா ரோமர்கள் என்ன நினச்சாங்க? அடிமைக்கு தான் அந்த வேலை. கையில் செய்கிற வேலைலாம் அவனுக்கு கொடு. கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்க? கையில் செய்கிற வேலை ஒரு சாபக்கேடான ஒன்று. மூல அறிவை பயன்படுத்தி இந்த கான்டெம்ப்ளேஷன், தியானம், அந்த மாதிரி வேலை தான் ஆசீர்வாதமான ஒன்று. இப்படி தான் போதனை அந்த காலத்தில். அப்போ கையினால் வேலை செய்கிறவன், ஒரு தச்ச வேலை செய்கிறவன், ஒரு கையினால் வேலை செய்கிறவன் ஒரு இழிவானவனாக எண்ணப்பட்டான். அந்த சமுதாயத்தில் ஒரு தச்சனுக்கு மகனாக தச்சு வேலை செய்கிறவராக இந்த உலகத்தில் வந்தார். வந்ததன் மூலமாக ஒரு காமன் ஒர்க், ஒரு சாதாரண வேலைக்கு அதுவரை இல்லாத, அந்த சமுதாயத்தில் இல்லாத ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பையும் உன்னதமான ஸ்தானத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இன்றைக்கு கையால் வேலை செய்கிறவங்க ஒருத்தர் கூட தன்னுடைய வேலையை குறித்து வெட்கப்படவே கூடாது. நாம் என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோன்றதை பற்றி வெட்கப்படவே கூடாது. இயேசுவே ஒரு தச்சனுக்கு மகனாய் பிறந்து தச்சனுடைய மகன் என்று எண்ணப்பட்டு அந்த வேலையை செய்து வந்தார் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால தான் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் கூட வேண்டிய நேரத்தில் அந்த வேலையை செஞ்சேன்றார். டென்ட் மேக்கிங்கில் இருந்தார் அவர். கூடாரம் போடுறது, இந்த சாமியானா மாதிரி அந்த காலத்தில் கூடாரம் செய்வாங்க பாருங்கள், அந்த வேலையில் தெரிஞ்சவர் அவர். சில நேரத்தில் பொருளாதாரம் தேவைப்படும் போது, சில புது இடங்களுக்கு போகும்போது இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத இடங்களில் அப்படி செய்தார்னு வேத வசனத்தில் வாசிக்கிறோம். முழு வாழ்க்கையும் அப்படி வாழல அவர். ஏன்னா அவர் செய்த ஊழியம் பெரிய ஊழியம், அப்படி வாழ முடியாது. ஆனால் தேவைப்பட்ட போது அந்த கையால் வேலை செய்கிறத அவர் இழிவாக எண்ணவில்லை. கையால் வேலை செய்தார், அதை பற்றி பெருமைப்படுகிறார். ஏன்னா கையை ஆண்டவர் அதுக்குன்னு கொடுத்துருக்கிறார். எல்லோரும் கையை தூக்கி காணின்ட்டு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுங்கள், இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. என்னுடைய கையின் பிரயாசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இது வேலை செய்வதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த கை. இது எனக்கு வெற்றியை தேடித்தரும், மன நிறைவை தரும், உயர்வை தரும். கர்த்தர் என்னை இதன் மூலமாக ஆசீர்வதித்து நடத்துகிறார். எனக்கு போதுமானதுக்கு அதிகமானதை இதன் மூலமாய் தருகிறார். ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கையில் திறமைகளை வைத்திருக்கிறார், ஆற்றல்களை வைத்திருக்கிறார், தாளந்துகளை வைத்திருக்கிறார். நான் கைவத்தாலே அது விளங்கும், ஆசீர்வாதமாயிருக்கும்.
இது ஆசீர்வாதமான கை. வேலைக்கு போகும்போது இந்த எண்ணத்தோட போகும். நான் கை வச்சா தகரம் கூட பொன்னாக ஆகும் அப்படின்னு நம்புங்க. நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறும். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. சாபம் நீங்கிடுச்சு. ஆசீர்வாதம் என்னுடைய